6 நாள் சூரசம்பாரம் விரதம் நல்லபடியா பூர்த்தி ஆயிடுச்சு. சிறப்பா நடந்துச்சுயா. நல்ல காட்சி. திருப்தியாக மக்கள் எல்லாம் சந்தோஷமா, யாருக்கும் எந்த ஒரு இது குறை இல்லாத அழகா பக்கா சந்தோஷமா நடத்திட்டாங்க. சென்னையிலேருந்து, கேரளாலேருந்து, கர்நாடகாலேருந்து, ஆந்திராலேருந்து எல்லா இடத்துலேருந்து மக்கள் எல்லாம் வந்து அன்பா அழகா பார்த்துட்டு எந்த ஒரு குறை இல்லாத ஐயாவை வணங்கி சந்தோஷமா போறாங்க. வடிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, வேல் வேல் வெற்றிவேல். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். எங்களுக்கு நல்லா இருந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்ல கடல்ல 7 நாள் அங்கதான் தங்கி இருந்துட்டு இருக்கோம். நல்லா இருக்கு எல்லாமே. நான் இங்க திருச்செந்தூருக்கு வந்து 6 நாள் ஆகுது. 6 நாளும் நாங்க வந்து காலையில வந்து பால் பழம் தான் சாப்பிடுவோம். நைட்டு பால் பழம் ஃபுல் விரதம் இருப்போம். இருந்து இன்னைக்கு சூரசம்காரம் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. முருகர் அருள் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை பார்த்துட்டு அடுத்த வருஷமும் இதே மாதிரி நாங்க கந்தசஷ்டி விரதம் இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் கண்டினியூஸா 5வது வருஷமா வந்திருக்கோம். இங்க காலையில நாங்க 10 மணிக்கு லைன்ல நின்னது. இப்பதான் சாமி பார்த்துட்டு வெளியில வரோம். இருந்தாலும் சூரசம்ஹாரத்தை மிஸ் பண்ணிட்டோம்னு ஃபீல் பண்ணோம். நாங்க எல்லாமே அங்கங்க ப்ரொஜெக்டர்ல வச்சு பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன ஒரு வேண்டுதலோட வந்தாலும் முருகர் கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாரு. நான் வருடம் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு வருவேன். எனக்காக இல்ல, அடுத்தவங்களுக்காக வச்சு வரதையும் வருடம் முருகர் நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. எல்லா புகழும் முருகருக்கே. முருகரோட அனுகிரகம் இன்னைக்கு வந்து கந்தசஷ்டிக்கு சூரசம்ஹாரம் பார்க்க வந்த எல்லா பக்தர்களுக்கும் முருகரோட அனுகிரகம் கிடைச்சு வந்த வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறணும்னு சொல்லி திருச்செந்தூர் ஆண்டவன் கிட்ட மனசார வேண்டிக்கிறேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கந்தசஷ்டி விரதம் இருந்தா ரொம்ப நல்லதுன்னு. அதுக்காண்டி நான் குழந்தைக்காண்டி வந்திருக்கேங்க. கந்தசஷ்டி விரதம் இருக்க வேண்டுதல் வந்து எங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கணும், அந்த மாதிரி வேண்டுதல் வந்திருக்கோம் பையனுக்கு. அந்த முருகனை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகணும்னு ரொம்ப ஒரு ஆசை. நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. நான் வருஷம் வரேன். இது 5வது வருஷம் வர்றேன். ரொம்ப சிறப்பா இருக்குது. தண்ணியில இருந்து சுவாமி தரிசனத்துல இருந்து எல்லாமே அருமையா இருக்கு. போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே நல்லா இருக்கு. எல்லா வசதியும் நல்லா பண்ணி கொடுக்கறாங்க. ஒவ்வொரு வேண்டுதல் வச்சுட்டு வந்தாலும் நல்லபடியா நிறைவேற்று. ரொம்ப அருமையா இருக்கு. இங்க வர்றதுனால எனக்கு ரொம்ப தெம்பா இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. உடம்பு புல்லரிக்குது. ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லா பக்தர்களும் நல்லா வந்து தரிசனம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. போலீஸ் எல்லாம் சிறப்பா பாதுகாப்பு. இந்த அரசாங்கமும் நல்லா சூப்பரா பண்ணி இருக்குங்க. நல்லா பாதுகாப்போடு இருக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மகா கந்த சஷ்டி விரதம் பாத்தீங்கன்னா ஐப்பசி மாசம் வரக்கூடிய வளர்பிறை பிரதம தேதியிலிருந்து சஷ்டி வரைக்கும் 6 நாட்கள் கடுமையான விரதம். மிகப்பெரிய விரதம். இருக்கக்கூடிய விரதங்களே மிக மிக கடுமையான விரதம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ மகா கந்த சஷ்டி விரதம். 6 நாட்கள் நாங்கெல்லாம் விரதம் இருந்து உணவு உண்ணாமல் கந்தனையே நம்பி எவ்வளவு ஒரு பெரிய ஒரு விரதத்தை கடைபிடித்து வருகின்றோம். 6 நாட்கள் உணவில்லாத பொழுதும் கந்தனின் அருளால் நாங்கள் கடகாத்தமாக அன்றாட வாழ்க்கையை மிகச் சிறப்பாகவே செய்து கொண்டிருக்கின்றோம். எனது பெயர் திருமுருகன். நான் ஆசிரியராக பணிபுரிகிறேன். இருந்த போதிலும் உணவு அறிந்தவில்லை என்றாலும் எந்த ஒரு பணி பாதிப்பும் இல்லாத அளவுக்கு எனக்கு ஊக்கமும் சக்தியும் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய கந்தனுடைய கருணையை என்னவென்று சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. இதுவரை டிவியில் மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்த சூரசம்ஹாரத்தை இந்த ஆண்டு கந்தனின் அருளால் நேரில் பார்க்கின்றேன். உண்மையிலுமே அந்த வேலை பார்க்கும் பொழுதே உடம்பெல்லாம் அப்படி பூரித்து விட்டது. இந்த சூரசம்ஹாரத்தை இந்த ஆண்டு கண்டு காண்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு வாய்ப்பு அளித்த எம்பெருமான் முருகனுக்கு மிக்க கோடான கோடி நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாங்க வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ஆனா முருகர் வந்து எங்களுக்கு நான் போன வருஷமே வேண்டிட்டு போயிருந்தேன். சும்மா சாமி கும்பிட வந்திருந்தேன். எங்க பையனுக்கு வந்து குழந்தை இல்லைன்னு. இப்போ வந்து வேண்டின 3 தடவையா விரதம் இருந்தேன். 3 மாசமா. 3ஆம் மாசமே எங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சது. முருகர் நாங்க 7 நாள் அங்க வந்து விரதம் இருந்தோம். நல்ல எல்லா வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. முருகர் வந்து கும்பிட்டனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மன நிம்மதியா இருந்தது. எல்லாமே நல்ல வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. முதல்ல இருந்த மாதிரி இல்ல, நல்லா இருக்குது. எல்லாருமே முருகனை நம்பி வாருங்க. கட்டாயமா முருகர் உங்களை எல்லாத்துக்குமே நல்லாக்கி வைப்பாரு. முருகரை நம்புங்க. யாரையுமே கட்டாயமா கைவிட மாட்டாரு. சத்தியமா சொல்ல எங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சது. அதை நம்பிதான் நான் சொல்லுவேன். எல்லாரும் சொன்னாங்க இங்க வந்து பாருங்க அதனுடைய மாற்றம் எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அத வந்து அதனுடைய இதை அனுபவிச்சுட்டோம். நல்ல நான் வந்துக்கிறேன். சொல்ல முடியாது. பல வேண்டுதல் இருக்கு. நடத்தி கொடுப்பாங்கன்னு நம்பலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனை வழிபட்டா கண்டிப்பா கைவிட மாட்டாரு. நான் போன வருடத்துக்கு முந்தின வருடம் வந்தேன். கண்டிப்பா ஒரு வேண்டுதல் வச்சேன். இந்த வருடம் வரும்போது சொந்தமா வீடு வாங்கி தான் வந்திருக்கிறேன். இந்த வருடம் என்ன கோரிக்கை வச்சிருக்கேன்னா கடவுள்கிட்ட அடுத்த வருஷம் வரும்போது நல்லா தொழிலும் சிறப்பா இருக்கணும், குடும்பமும் ஆரோக்கியம், மக்களும் ஆரோக்கியமா இருக்கணும். போன தடவை விட இந்த வருஷம் வந்ததை விட கோயில் நல்லா சுத்தமா வச்சிருக்காங்க. கோயில் ரொம்ப மேம்படுத்திருக்காங்க.
தமிழக அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் முருகனோட அருளால எல்லாம் அமோகமா பார்த்தோம். நல்ல தெய்வ காண கிடைச்சது அருள். இவ்வளவு கூட்டம் நாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்ததே கிடையாது. நேர்ல வந்து பார்க்கல ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. கந்தன் அருள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா கிடைச்சது. அது தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லாவே கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. 6 நாள் விரதம் தான், 48 நாள் விரதங்க. 6 நாள் வந்து ஒரு நேரம் மட்டும்தான் சாப்பிட்டு மீதி 2 நேரம் வந்து பால் மட்டும் குடிச்சிட்டு இருந்தோம். மற்றபடி படுக்கிறது பாயில் இல்லாம தரையில அந்த மாதிரி தான் படுத்துட்டு இருந்தோம். காலையில சாயங்காலம் 2 நேரம் விளக்கேற்றி வீட்டுல சாமி கும்பிட்டு இருந்தோம். முருகனுக்கு அலங்காரம் வந்து ராஜ அலங்காரம் நல்லா இருந்துச்சு. நல்லா நிம்மதியா காலையில 10 மணிக்கு 9 மணிக்கு வந்து உட்கார்ந்தது. 4:30 மணி ஆயிடுச்சு சாமி பாக்கறதுக்கு. அவ்வளோ கூட்டம். அப்புறம் ஒரு நேரம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, வெளியில இதெல்லாம் கொண்டு வரக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பயங்கர கூட்டமா இருந்துச்சு. பார்க்க ரொம்ப லேட் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. இந்த சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சூரனை வதம் செய்தல். அதாவது சூரனை வதம் செய்ததுக்கு அப்புறம் இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இறப்பு நடக்கிறது. அதன் பிறகு அனைவரும் இந்த கடலில் புனித நீராடி அந்த தீட்டினை கழித்து அதன் பிறகு நாம் இறைவனை வணங்க வேண்டும். இதனைத் தொடர்ந்து நாளை இந்திரகுலத்து பெண் எங்கள் குல தெய்வானையை நாளை மணமுடிக்கக்கூடிய நாள். அந்த வள்ளி தெய்வானை திருமணம் முடிந்த பிறகு அனைவரும் கந்த சஷ்டி விரதம் மகாவிரதத்தை முடித்துக் கொண்டு அனைவரும் உணவருந்தி முருகப்பெருமானை வழிபடுவார்கள். நன்றி.